அவன் கேட்டான். இந்த யுத்தம் நடக்க காரணம் யார்? துரியோதனன் தான் அல்லவா? சகுனி தான் அல்லவா? கிருஷ்ணர் அமைதியாக சிரித்து கூறினார். இல்லை கருணா, யுத்தத்தின் முதன்மை காரணம் நீயும் பிதாமகர் பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் தான். தைரியமும் துரியோதனனுக்கு போராடும் தன்னம்பிக்கையை கொடுத்தது. ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்தாலும் இல்லை எனில் யுத்தம் வெல்ல முடியாது. ஆனால் இதற்கு பிறகு வரும் சாபம் எனக்கும் உனக்கும் எட்டும். இதை கேட்டு கருணாவின் மனதில் கலக்கமும் வருத்தமும் பரவியது. அவன் நினைத்தான், தன் செயல்கள் யுத்தத்தை எவ்வாறு மாற்றி நின்று தன் உறவுகள், சகோதரர்கள், தோழர்கள் எல்லா உயிர்களும் இழந்தது என்பதன் விளைவுகள் அனைத்தும் அவனது மனதை அடித்தன. அவன் ஒவ்வொரு காட்சியையும் மனதில் காட்டிக்கொண்டே இருந்தான். பாண்டவர்கள், கௌரவர்கள் போரில் சிக்கிக் கொண்டனர். ஆயிரக்கணக்கான வீரர்கள் விழுந்தனர். துரியோதனன் போராடினான். ஆனால் அவன் தைரியம் கருணாவின் உதவியால் வந்தது. கருணா தனது வீரத்திற்கும் கடமைக்குமான மதிப்பையும் தோல்வி மற்றும் உயிரிழப்புகளையும் உணர்ந்தான். அவன் நினைத்தான், நான் செய்யும் செயல் யுத்தத்தின் முடிவை மாற்றுகிறது. ஆனால் இதன் விளைவுகள் என்னை தவிர்க்க முடியாது. கிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார். கருணா, வாழ்க்கை, கடமை, போராட்டம் எல்லாம் இவ்வாறு இணைந்திருக்கின்றன. நம் செயல்கள் மற்றவர்களுக்கு உதவுவதுடன் நம் மீது சாபங்களையும் பெற வைக்கின்றன. வீரனாக இருக்கும்போது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முடிவும் உலகின் இயக்கத்தை மாற்றும். செயல்கள் யுத்தத்தில் ஒரே வீரருக்கு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது. இதை கேட்டு கருணா அமைதியாக அமர்ந்தான். அவன் தன் வாழ்க்கையை, கடமைக்கான போராட்டத்தை, நண்பர்களின் நலனையும் தோல்விகளையும் தற்காலிக வெற்றிகளையும் மறுபடியும் ஆராய்ந்து புரிந்து கொண்டான். அவன் மனதில் தனித்துவமான உணர்ச்சி வளர்ந்தது. வீரமும் கடமையும் ஒரே நேரத்தில் மகாபாரதத்தின் கதைகளில் எப்படி இணைந்து செயல்படுகின்றன என்பதையும் ஒவ்வொரு செயலின் விளைவுகள் நேர்மையாக வருவதையும் உணர்ந்தான். அவன் நினைத்தான், நம் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு போராட்டமும் நம் மனதை பரிசோதிக்கும் பாடமாகும். இந்நிலையில் கிருஷ்ணர் சிந்தனைக்குரிய வார்த்தைகளால் கருணாவை ஒளிகாட்டினார். அவன் கண்ணீரோடும் சிரிப்போடும் மகாபாரதத்தின் உண்மையான பாடங்களை புரிந்து கொண்டான். போரின் பயங்கர காட்சிகள், வீரர்களின் இறப்பு, உயிரிழப்பின் துயரம், ஆனால் நம்பிக்கை மற்றும் கடமை உணர்வு கருணாவை ஆழ்ந்த உணர்விற்கு கொண்டு வந்தது. இதுதான் மகாபாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். வீரத்திற்கும் கடமைக்குமான மதிப்பு, செயல்களின் விளைவுகள், யுத்தத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகள் அனைத்தும் நம்மை ஆழ்ந்த சிந்தனையால் பார்க்கின்றன. இதை நினைத்து கருணா இறுதி நிமிடங்களில் அமைதியாக சிந்தித்து தனது வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் கடமையும் கடைசியாக புரிந்து கொண்டான். கிருஷ்ணரின் வார்த்தைகள் அவனுக்கு சாந்தி, புரிதல் மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலுக்கும் விதியை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றலை தந்தன. இதுவே மகாபாரதத்தின் மறைந்த பாடங்களையும், யுத்தத்தின் உண்மையான முகத்தையும், வீரர்களின் மனநிலைகளையும் நமக்கு காட்டும் மிகப்பெரிய பாடமாகும்.